இன்றைக்கி நாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சுலபமான முறையில் ரொம்ப ஹெல்த்தியான கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மைதா சேர்க்க போகிறதில்ல, முட்டை சேர்க்க போகிறதில்ல, ஒயிட் சுகர் சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு கேக் தான் பார்க்க போகிறோம். நான் 1 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப் அளவு வெல்லத்துக்கு 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. வெல்லம் கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும், பாகுப்பதெல்லாம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் நல்லா ஒரு கொதி வரட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள். இது அப்படியே நல்லா சூடு ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா வடிகட்டி வச்சிடலாம். ஃபுல்லாக சூடு ஆறணும். சூடு ஆறின உடனே தான் நம்ம சேர்க்கணும். நான் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு வெல்லத்துக்கு 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு. அளவுகள்லாம் சரியாக எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறேன். கேக் செய்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியம். பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா ஜலிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா ஜலிச்சாச்சு. இந்த வெள்ளை தண்ணி பாருங்கள், சுத்தமாக ஆறிடுச்சு. சூடே இல்லை. சூடே இல்லாமல் தான் நம்ம சேர்க்கணும். அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம முதல்லவே எல்லாத்தையும் தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மொத்தத்தையும் நான் ஊற்றிட்டேன் பாருங்கள். முதல்லவே நிறைய சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கப் அளவு பால் காசி ஆற வச்சுருக்கேன். இப்போ தேவைக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்லவே மொத்தமாக சேர்த்துட வேண்டாம். மெதுவாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணுங்கள். சில நேரங்களில் நமக்கு வெல்லம் தண்ணியே சரியாக இருக்கும். அதனால் நம்ம தேவைப்பட்டால் மட்டும்தான் நம்ம சேர்க்கணும். இப்போ நான் 1/4 கப் அளவு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். ரிஃபைண்ட் ஆயில் தான், ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் எடுத்துக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவு ஆயில் போதும். இப்போ நான் வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். எனக்கு பால் 1/2 கப் அளவு தான் தேவைப்பட்டுச்சு பாருங்கள். அதனால் தேவை இருந்தால் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவை இல்லைன்னா நம்ம நிறுத்திடலாம். ஒரே பக்கமாக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க, கட்டிகள் இல்லாமல். இப்போ நம்ம கரெக்டான பக்குவம் வந்துருச்சு பார்த்திங்களா. நல்ல ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸ்மூத்தாக இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ நான் கேக் ட்ரேயில் ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவிக்கிறேன். எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே பட்டர் பேப்பர் போட்டுக்கிறேன். நீங்கள் பட்டர் பேப்பர் இல்லைன்னா மாவு தூவிக்கலாம். நான் ஒரு பட்டர் பேப்பர் போட்டுறேன். மேலேயும் நம்ம எண்ணெயும் அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா பட்டர் இருந்தால் கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி விழுது பாருங்கள். நல்லா ஸ்மூத்தாக விழுது பாருங்கள். இந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கணும். இதை நம்ம கடாயில் தான் பேக் பண்ண போகிறோம். ஒரு 10 நிமிஷம் கடாயை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கேக் பேட்டரை நம்ம வைக்க போகிறோம்.
நான் வந்து மேலே வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து மேலே கொஞ்சம் அழகுக்காக தூவிக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் தூவிக்கலாம். இப்போ நான் 10 நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வைக்கிறேன் பாருங்கள். காற்று வெளியே போகாமல் கரெக்டான நம்ம பாத்திரமா பார்த்து மூடி விட்டுருங்க. இது வந்து ஒரு 30லேருந்து 40 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு 35 நிமிஷமே சரியாக இருந்துச்சு. வெந்துச்சா இல்லையான்னு நம்ம கத்தியில் குத்தி காமிக்கிறேன் பாருங்கள். ஒட்டவே இல்லை பாருங்கள். எனக்கு 35 நிமிஷம் தான் பிடிச்சிது. நீங்கள் 45 நிமிஷம் கூட வச்சுக்கலாம். சூப்பரான ஹெல்த்தியான கேக் நமக்கு ரெடியாகி வந்துருச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ ஸ்மூத்தாக கத்தி உள்ளே போகுதுன்னு பாருங்கள். அவ்வளோ சூப்பரான ஒரு கேக். ரொம்ப ஈஸியாக நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செஞ்சிட்டோம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கிறிஸ்மஸ்க்கு எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நல்லா தெரியுது பாருங்கள். எல்லாரும் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.